பல இடங்களில் வந்து இந்த விசில் ப்ளோயர்ஸ் கொல்லப்படும் பொழுது வாய் திறக்காமல் இருந்த எடப்பாடி விஜய் விஷயத்தில் அதீதமான அளவுக்கு வந்து சால்ஜாப் இது சப்போர்ட் பண்ணி பேசினார். விஜய் போட்டாச்சுன்ற அளவுக்கு பேசி கொடிக்கிடலாம் பிடிக்க வச்சாங்க. அவருடைய கூட்டத்திலே எவனோ ஒருத்தன் கொடியை தூக்கினதை எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் பேசினார். வெற்றி கூட்டணின்னு பேசினாரு, வெற்றி தலைவர்கள் பேசினாரு, பெரிய கட்சின்னு பேசினாரு, அவ்வளோ விஷயம் பேசினார்ல. கடைசியில் என்ன உங்களுக்கு இன்றைக்கி வேணான்னு விஜய் வேணான்னு சொல்லிட்டாரு, அதிமுக வேணான்னு சொல்லியிருக்காங்க, விஜய் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அது உங்களுடைய அகைன் முதல் ஸ்டோரியில் பேசின தான் நம்பகத்தன்மை குறையலாங்க. அதில் பாதாளத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களோட நிலைமை அதுதான். நம்பகத்தன்மை என்பது அதில் பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். இது இப்போ இது ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறதுனால கிரவுண்ட் லெவல்லே இந்த ப்ரெஷர்ன்றதை டிவி கேட்க இருக்கும்ல. பூத் ஏஜென்ட் போடுறதுலேருந்து சுவர் விளம்பரம் பண்ணுறதுலேருந்து பிரச்சாரம் பண்ணுறது வரைக்கும் வந்து ரெண்டு பேருமே வந்து விஜய் வந்து எதிர்த்து பார்ப்பாங்களே, அதை என்ன பண்ணுறது? அங்கே தான் சிக்கல் வருது. ஆக்சுவல் போட்டின்றது எலெக்ஷன் அந்த கடைசி 3 வாரம் நாமினேஷன் ஃபைல் பண்ணி 2 வாரம் பிரச்சாரம், அதன் பிறகு தேர்தல் நாள் கிட்டத்தட்ட 3 to 4 வீக்ஸ் 4 வீக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலெக்ஷன் அந்த 4 வாரம் விஜய் தாக்கு பிடிப்பாரா? ஒரு பக்கம் திமுக அடிக்கும், ஒரு பக்கம் அண்ணா திமுக அடிக்கும். திமுகவும் அண்ணா திமுகவும் கள்ள ஓட்டு போடுறானுங்க, ஆயிரக்கணக்கில் பணத்தை இறக்கிறானுங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸ் இறக்குறாங்கன்னா தாவேகாரம் முதல்ல போய் இளைஞர்களுக்கு நிற்பாங்க. ஆனால் போலீஸு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஒன்று அது வந்து முதல்ல அமித்ஷா சொல்கிறதுக்கு இருக்கும், ரெண்டாவது ஸ்டாலின் சொல்கிறதுக்கு இருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் ஆதரவு இருந்தால் ஓரளவு தங்களுடைய வெற்றியை அவர்கள் ஸ்தாபிக்கலாம். ஆட்சி மாற்றத்தெல்லாம் வர முடியாது. ஸோ விஜயோட பெரிய ஒரு பிரச்சனை, தாவேக்காவோட பிரச்சனை இந்த தேர்தலில் அவர்கள் இரு பக்கத்திலிருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வேட்பாளர்களே விஜய் கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. வேட்பாளர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நல்ல பாயிண்ட்டுங்க அது. யார் தேர்தலில் நிற்கிற அளவுக்கு யார் இருக்கா இப்போ? அட்லீஸ்ட் விஜயகாந்துக்கு அந்த காலத்தில் வந்து மஃபாய் பாண்டியராஜன், பண்டுடி ராமச்சந்திரன், அப்புறம் யார் சில முக்கியமான தலைகள்லாம் அங்கே இருந்தது. இங்கே யாருமே இல்லையே. ஒன்மேன் ஷோவால் இருக்குது. விஜய் தவிர யாருமே உங்களுக்கு கவனத்துக்கு வரமாட்டேங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பேசுகிறார். தலைவரே நிற்கணும்னு நினச்சாலும் 4 தொகுதியில் தான் நிற்க முடியும், 234 நிற்க முடியாது. 4 தொகுதியில் நிற்க முடியாது, 2 தொகுதியில் நிற்க முடியும். அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஆளை நீங்கள் பொதுச் செயலாளராக வச்சுருங்க. அந்த கட்சி அப்புறம் எப்படி வந்து எனக்கு சொல்கிறதுக்கு என்னென்ன புரியல. 2 கான்ஸ்டிட்யூன்ஸுக்கு மேலே நீ நாமினேட் ஃபைல் பண்ணினா you will be immediately disqualified from contesting elections. 4 இதுலயுமே டிஸ்குவாலிஃபை பண்ணி 4லையும் டிஸ்குவாலிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் 4லையும் வேட்புமனு நிராகரிக்கப்படும். ப்ளஸ் தேர்தல் நிற்பதற்கே தடை வரக்கூடிய சூழல் வரும்.